அனைவருக்கும் வணக்கம். இசை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான கலை. ஆயக்கலைகள் 64 அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த கலைகள் பலவிதமாக இருக்கலாம். ஆனால் ஒரு சில கலைகள் மட்டும்தான் மொழியோட அவசியத்தை எடுத்துக்காமல் அந்த கலை அதுவாகவே பலவிதமான மனிதர்களையும் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும். அந்த மாதிரியான ஒரு கலை தான் இசைக்கலை அப்படிங்கிறது. இந்த இசைக்கலையை நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு பலவிதமான வழிகள் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாஸ்திரிய சங்கீதம் அப்படின்னு பார்த்தோன்னா தென்னிந்தியாவில் பிரதானமாக இருக்கிறது கர்நாடக சங்கீதம், வட இந்தியாவில் பிரதானமாக இருக்கிறது ஹிந்துஸ்தானி சங்கீதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவை தாண்டி நம்ம பார்க்கும்போது மேற்கத்திய சங்கீதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெஸ்டர்ன் மியூசிக் இருக்குது. இப்போது இந்த சங்கீத முறைகள் எல்லாம் எப்படி கற்றுக்கிறது? சாதாரணமாக நம்ம ஒரு மொழியை கற்றுக்கணுன்னாலே தமிழ் மொழியை எடுத்தோன்னா அதில் நம்ம எழுத்துக்கள் கற்றுக்குறோம். உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர் மெய் எழுத்துக்கள்னு கற்றுக்குறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம அம்மா, ஆடு, இலை, ஈசல்னு போகிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த இசையை நம்ம கற்றுக்கிறதுக்கு நான் சொல்கிறது கர்நாடக சங்கீதம். கர்நாடக சங்கீதத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு பாடத்திட்டம் இருக்கணும் இல்லையா? அந்த பாடத்திட்டத்தை நமக்கு கொடுத்தவர் தான் புரந்தரதாசர் அப்படிங்கிற மகான். அவர் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் நமக்கு பாடத்திட்டத்தை உருவாக்கி கொடுத்துருக்கார். அதில் வர்றது தான் இந்த சரளி வரிசை, ஜண்ட வரிசை, இதெல்லாம். பொதுவாக பல ராகங்கள் இருக்குது. ராகங்கள் கணக்கில் அடங்காத ராகங்கள் இருக்குது. அதில் அடிப்படையான ராகமான மாயா மாளவ கௌளை அப்படிங்கிற ராகத்தை அவர் தேர்ந்தெடுத்து இந்த ராகத்தை ஆரம்பத்தில் சொல்லி கொடுக்கும்போது மாணவர்கள் ரொம்ப எளிமையாக இசையை புரிஞ்சிக்க முடியும், கற்றுக்க முடியும் அப்படின்னு அவர் நமக்கு தேர்ந்தெடுத்து வழிவகுத்து கொடுத்தது தான் இந்த கர்நாடக இசை பாடத்திட்டம். அதை கொடுத்தவர் மகான் புரந்தரதாசர். இனிவரும் நாட்களில் கர்நாடக இசை பாடத்திட்டத்துடைய முதல் பாடமான சரளி வரிசையில் இருக்கிற 14 பயிற்சிகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக காணொளிகளாக பதிவிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா நான் கற்றுக்கிறதுக்காக தான். அதோட கூட என்ன மாதிரி புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி எளிமையாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய சக தோழிகளுக்காகவும் தான் இந்த பதிவு. இதை பிடிச்சிருந்தா நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப அவசியம். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சரளி வரிசையின் முதல் பயிற்சியில் பார்க்கலாம்.